மாதக்கிம் யதுநாதா அப்படி தவழ்ந்து வரான் கிருஷ்ணன். இது கிருஷ்ணனும் அவ அம்மாவும் பேசுற ஸ்லோகம். மாதா அம்மா அப்படின்னாராம். கிம் யதுநாதா அவ அம்மா என்ன கிருஷ்ணா என்னன்னு பதில். தேகி சஷகம் இந்த பால் குடிக்கிற கிண்டின்னு ஒன்று உண்டு. இந்த கிண்டி வெள்ளி கிண்டியா இருக்கும். அது சந்தியாவந்தன தீர்த்த பாத்திரம் மாதிரி இருக்கும். ஆனால் அது மாதிரி இருக்காது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்படி என்ன கிருஷ்ணா தேகி சஷகம் அந்த கிண்டிய கூட. கிம் தேன அந்த கிண்டி எதுக்கு? பாதும் பயஹா பால் குடிக்க வேண்டாமா? அதுக்குதான் கிண்டி. தன்னாஸ்தி இப்ப பாலும் கிடையாது மோரும் கிடையாது. இப்பெல்லாம் பால் தரமாட்டேன். சரி இப்ப தரமாட்டேன்னா கதாஸ்தி எப்ப தருவேன்? இப்ப தரமாட்டேன்னா எப்ப தருவேன்? நிஷி ராத்திரி தான் தருவேன். ராத்திரினா என்னம்மா? அந்தகாரோதயே இப்ப வெளிச்சமா இருக்கணும், வெளிச்சம் போயிடும், ஒரே இருட்டா இருக்கும் எங்க பார்த்தாலும், அதான்டா ராத்திரி. அப்பதான் கிண்டியில உனக்கு பால் தருவேன். உடனே 2 கண்ணி எரிக்கி மூடிண்டாராம். எனக்கு இருட்டு வந்து கொடுத்து பாலை கொடுன்னாராம் அவர். ஆமில்யாட்சி யுகம் நன்னா இறுக்கி மூடிண்டா இருட்டாயிடுதோனோ. இருட்டு வந்து விடுதே பாலை சீக்கிரம் கூட. அவ அம்மாவோட மேல் தலைப்பை பிடிச்சி இழுத்துண்டே அந்த வீடு முழுக்க கிருஷ்ணன் பின்னாடி போனான். பாலக்குடு பாலக்குடுன்னு உபதிரவப்படுத்தினா பிடிங்கினாங்கிறார். இதெல்லாம் கதையா எழுதினா அப்படி எழுத முடியுமா? இதெல்லாம் ஸ்லோகமா எழுதணும்னு எழுத முடியுமோ? அவருடைய ஹிருதயத்தில் இருந்தால் தான் எழுத முடியும்.